கள ஆய்வு குழுவெல்லாம் அமைச்சிருக்கு சார். அந்த கள ஆய்வுகளுடைய உத்வேகம் வந்து தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்குது சார்? அதை நீங்கள் போனது தானே தெரியும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல், புதிய உறுப்பினர் சேர்த்தல், அதை முழுமையாக போய் சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யவே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் போடுறாங்க, கிடைக்குது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. முறையாக அதிமுக கொடுக்கின்ற படிவத்தை, தலைமை கழகம் கொடுக்கின்ற படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் சீட்டை உரியருடன் வழங்க வேண்டும். அதை ஏற்கனவே வழங்கிட்டு இருக்கிறோம். அதை களப்பணி செய்வதற்கு தான் இதை ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாங்க. சார், நான் சொல்கிறேன், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதையெல்லாம் சொல்ல முடியும். இன்னொன்று சொல்கிறேன், ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு, அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். மொத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டீங்க. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். தெளிவாக நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே, நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவாக இருக்கிறோம். அதனால் எதையும் பொருத்தி பேசக்கூடாது. ஒருவேளை சார், நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் அதில் கொண்டு வந்து உங்கள் விவாத மேடம் வச்சுக்கணும். உங்களுக்கு எங்களை வச்சு ஒரு விவாதம் செய்ய வேணும். அப்படி தான் பார்க்குறீங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. ஏதாவது ஊடக நம்பளும் பத்திரிகை நம்பளும் அதை பற்றி சிந்திச்சு போடுறீங்களா? எதுவுமே கிடையாது. அருள் ஊந்து சொல்கிறேன், ஊடக நம்பளும் பத்திரிகை நம்பளும் நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு 100% சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறார். அப்படின்னா மற்ற அமைச்சர்கள்லாம் எதுவுமே செய்யலையா? மற்ற அமைச்சரெல்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா? அதை பற்றி ஏதாவது ஒரு விவாத மேடையாவது, ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாத மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா? எதுவுமே விவாதிக்கலையே. அதிமுக தும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. இரும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. அதிமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்க காட்டி தான் விவாத மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதாக எங்களுக்கு தெரியுது. பத்திரிகையிலும் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஆக உண்மையில் நீங்கள் நடுநிலையோடு நீங்கள் எண்ணி பார்க்கணும். யார் தவறு செய்தாலும், எந்த கட்சியில் பிரச்சனை தான் அதை முழுமையாக வெளிச்சத்துக்கு கொண்டாங்க. அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அதில் ஊந்து அந்த நிலையை மாற்றி, சில ஊடகம் தான், எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை, சில பத்திரிகை தான் அப்படி பண்ணுறீங்க. எல்லா பத்திரிகை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவர்